எப்பயுமே சிக்கன் வாங்கினா அம்மா தான் கிரேவி வைப்பாங்க. சரி ஒரு சேஞ்சுக்கு நம்ம வைக்கலாமேன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். குக்கர்ல 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊத்திட்டு அந்த சிக்கன் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நார்மல் சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் வீட்ல அரைச்சிருப்பாங்கல்ல இந்த குழம்பு மிளகாத்தூள்ன்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி குக்கர்ல 3 விசில் விட்டுருங்க. குக்கர் விசில் வர வரைக்கும் சும்மா இருக்க கூடாதுன்னு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கிளீன் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இதை நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரி குக்கர் விசில் எல்லாம் வந்துருச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா கம கமன்னு செம்மையான ஸ்மெல்லு. அப்புறம் இன்னொரு பேன்ல ஆயில் ஊத்தி கொஞ்சோண்டு பட்டை போட்டு இந்த கிரேவி எடுத்து அதுல ஊத்திட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டேன். இது கொதிக்கிற கேப்குள்ள இட்லி எல்லாம் ஊத்தியாச்சு. ஃபைனல் டச்சா கொத்தமல்லி எடுத்து நல்லா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சிக்கன் கிரேவி ரெடி. இது சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. இது ஒரு லெவலுக்கு மேல நான் தான் இதை குக் பண்ணனான்னு டவுட் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.